வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுவரை குறித்து கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடப்பது இந்திய கூட்டாட்சிக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். தங்களுடன் இணையும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்களுக்கு முதலமைச்சர் வரவேற்பு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள ஒருமித்த கருத்து தமிழ்நாட்டின் ஜனநாயகம் மற்றும் நீதிக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் நியாயமான கோரிக்கைக்கு கைகோர்த்துள்ளது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தொடக்கம் என முதலமைச்சர் பெருமிதம். நாளை நடைபெறும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார் கேரள முதலமைச்சர். சென்னை விமான நிலையம் வந்த பினராயி விஜயனுக்கு அமைச்சர் PTR தமிழச்சி தங்கபாண்டியன் வரவேற்பு. தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்காமல் அறமே இல்லாத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழக ரயில்வே திட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி வெறும் 19.68 கோடி மட்டுமே என சாடல். தமிழகம் முழுவதும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். சிப்காட் மூலம் 16,800 ஏக்கரில் 28 புதிய தொழிற்பேட்டை உருவாகி உள்ளதாகவும் பட்ஜெட் பதிலுரையில் அறிவிப்பு. அதிமுகவை பறித்துக் கொள்ள நினைப்பவர்களிடமிருந்து தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மடிக்கணினி விவகாரத்தில் கவனக்குறைவாக மனக்கணக்கு போட்டுள்ளார் அதிமுக MLA தங்கமணி எனவும் தங்கம் தென்னரசு பேச்சு. அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும். சுமார் 20,000 ரூபாயில் தரமான மடிக்கணினி உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என சாடல். கூட்டணி கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பட்ஜெட் கணக்கை சரியாக பாருங்கள் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. கூட்டல் கணக்கில் ஏமாற மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டம். ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. குடிநீரை கோட்டை விட்டு மக்களை குடிகாரர்களாக்கிய திமுக அரசை கண்டித்து நாளை காலை கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னை கிண்டியில் தப்பியோட முயன்ற ரவுடி மகாராஜாவை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். நகைக்கடை அதிபரை கடத்திய வழக்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட போது தப்ப முயன்றதால் நடவடிக்கை. கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் பிடிப்பட்ட 71,50,000 ரூபாய் ஹவாலா பணம். ஆந்திராவை சேர்ந்த சிவபிரகாஷ் என்பவரை கைது செய்து போலீஸ் விசாரணை. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து பொறியாளர் குழுவினர் ஆய்வு. சென்னை மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த பொறியாளர் குழுவினர் சேத மதிப்பு பற்றி கணக்கீடு. பூவிருந்தவள்ளி முதல் முல்லாத்தோட்டம் வரை ஓட்டுநர் இல்லா தானியங்கி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி. மின்சார கம்பிகளில் சேதம் ஏற்பட்டதால் சோதனை ஓட்டம் நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் இயக்கம்.
பெருநகர சென்னை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் மேயர் பிரியா பதிலுரை. 50% கவுன்சிலர்கள் அவைக்கு வராமல் ஆப்சென்ட். ஒரு கால பூஜை திட்டத்தில் உள்ள கோயில்களுக்கு ரூபாய் 110 கோடி வைப்பு நிதிக்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விரிவுபடுத்தப்பட்ட 1000 ஒரு கால பூஜை திட்ட திருக்கோயில்களுக்கான ஆணைகளை அர்ச்சகர்களிடம் வழங்கினார். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பாம்பு மற்றும் நாய்க்கடிக்கு தேவையான மருந்துகள் தயார். 1300க்கும் கூடுதலான புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். திமுக ஆட்சியில் 3000க்கும் அதிகமான நியாய விலை கடைகள் புதியதாக அமைப்பு. கிராமங்களில் பகுதி நேர ரேஷன் கடைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் உறுதி. திமுக ஆட்சியில் சுமார் 18 லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். 1,67,000 விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் உறுப்பினரின் கேள்விக்கு பதில். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது இருப்பை காண்பிக்க அரசு மீது அவதூறு பரப்புவதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது வேல்முருகன் எடுக்க வேண்டிய முடிவு எனவும் பேட்டி. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்திய தமிழகத்தை ஊக்கப்படுத்துவதா அல்லது ஊனப்படுத்துவதா, தட்டி கொடுப்பதா தட்டி பறிப்பதா என மத்திய அரசுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் காட்டமான கேள்வி. கிருஷ்ணகிரி அருகே ரசாயனம் கலர் செலுத்தி விற்பனை செய்த 8 டன் தர்பூசணி பழங்கள் பறிமுதல். தர்பூசணி பழங்களை குழி தோண்டி புதைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. போலி ஆவணங்கள் மூலம் வீட்டுக்கடன் மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக புகார். நடிகர் விஷாலின் தங்கை கணவரும் பிரபல நகைக்கடை அதிபருமான உம்மிடி கிரீட்டஸ் மீது சிபிஐ வழக்கு பதிவு. குமரி மாவட்டம் தக்கலை அருகே 100 ஆண்டு பழமை வாய்ந்த வேளிமலை குமர கோவிலில் குரவர் படுகளம் நிகழ்ச்சி கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன். விபத்தில் சிக்கியவர்களுக்கு 1,50,000 ரூபாய் வரை கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டம் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கடந்த 3 ஆண்டுகளில் பிரதமர் மோடி மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் செலவு 258 கோடி ரூபாய். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பிய கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கெரிட்டா தகவல். தேசிய கீதத்தை அவமதித்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது சிரித்து சிரித்து பேசி விளையாடிய வீடியோ வைரல். சட்டமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி தலைமையில் எம்எல்ஏக்கள் போராட்டம். முதலமைச்சர் நிதிஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி முழக்கம். ஒடிசா சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். பாஜக அரசுக்கு எதிராக மேளம் அடித்தும் நாயும் ஊதியும் நூதன போராட்டம். நடிகர் மோகன்லாலின் எம்புரான் திரைப்பட டிக்கெட்டுக்காக முண்டியடித்த ரசிகர்கள். கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள திரையரங்குகளில் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டதால் பரபரப்பு.